அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க செகண்ட் ஃபேஸ்க்காக. ஸோ அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்லைடிங்கும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்லைடிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோ இமீடியட்டாக போயிட்டு வெப்சைட்டில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் எவ்வளோ பேருக்கு நமக்கு வந்து இன்னைக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த கட் ஆஃப் வரைக்கும் செகண்ட் ஃபேஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 165 கூப்பிட்டுருக்காங்க, பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 160க்கு கூப்பிட்டுருக்காங்க, அதே போல் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 160 அந்த ரேஞ்சில் கூப்பிட்டுருக்காங்க, அதே போல் பிசிஎம்க்கு மட்டும்தான் 130 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. மற்ற எல்லாமே நியர்பை 160 ரேஞ்ச் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கவங்கள கூப்பிடலை. ஓகேங்களா, எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இந்த 160 கீழே இருக்கவங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஃபேஸ் கண்டிப்பாக வரும். தாராளமாக எல்லாருமே வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த டேட் வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 31லேருந்து 2ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து நாளைக்கு நாளான்னைக்கு அதுக்கு மறுநாள் 3 நாள் மட்டும்தான் இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தது இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ சார் வரும்னு. இமீடியட்டாக போயிட்டு உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு டைமுக்கு நம்ம கவுன்சிலிங் போகணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. எங்கே போகணும்? கோயம்புத்தூருக்கு தான் போகணும். ஓகேங்களா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ அலாட் ஆகிருக்குல்ல. ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எங்கே சார் நம்ம ஸ்லைடிங் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கவுன்சிலிங் ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சீட் அலாட்மெண்ட், ஓகேங்களா, ப்ரொவிஷனல் லெட்டர், இதில் தான் நீங்கள் கிளியராக செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு என்ன ஆயிருக்குது, கிளிக்குளம் அலாட் ஆயிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லைடிங்கில் அவங்களுக்கு திருச்சி வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் திருச்சி போயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்படி போயிருக்கும்போது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு காலேஜ் கொடுத்துருந்தாலும் அது வரலாம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்டோட டவுட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் சார் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வேணாம், எனக்கு செகண்ட் ஸ்லைடிங்கும் நான் போகணும்னா நான் எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவோம், உங்களுக்கு இது ஓகேன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லைனா செகண்ட் ஸ்லைடிங்க்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கு உண்டான மெயில் வந்து உங்களுக்கு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே உங்கள் மெயில் ஐடி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கு உண்டான லிங்க் அனுப்புறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அந்த டவுட் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடியை ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடிங் வேண்டாம், இதுக்கு மேலேயும் ஸ்லைடிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி செக் பண்ணி அதில் வர லிங்க் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடிங் போகும். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரொட்டீனாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு அவங்களதுல சேங்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்துக்குமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கிளியராக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.